அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு பதவியும் ஒரு பெருமை அல்ல, ஒரு அமானிதம். ஆம், இஸ்லாம் சொல்லும் மொழியில் பதவி என்பது அதிகாரம் அல்ல, அது பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பதவி கேட்பவனுக்கு அதை கொடுக்காதீர்கள். ஏனென்றால் பதவி என்பது சோதனை, அது நல்ல வரம் அல்ல. இன்று நாம் நினைக்கிறோம், நான் மேனேஜர் ஆனேன், நான் தலைவரானேன், எல்லோரும் எனக்கு கீழே வேலை செய்கிறார்கள் என்று. ஆனால் மறந்து விடுகிறோம், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பதவியில் இருப்பவன் அநியாயம் செய்தால் அது ஒரு மனிதனுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்விடம் செய்த துரோகம். ஒரு கையெழுத்து, ஒரு உத்தரவு, ஒரு தவறான முடிவு எத்தனை குடும்பங்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது தெரியுமா? அந்த பதவி கியாமத் நாளில் சங்கிலியாக மாறலாம், அல்லது சுவர்க்கத்துக்கான வழியாக மாறலாம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், ஈராக்கில் ஒரு நாய் கூட பசித்து இறந்தால் அதற்கும் நான் பொறுப்பாளி என்று. அதுதான் அமானிதத்தின் பயம். இன்று நாம் அலுவலகத்தில், நிறுவனத்தில், மஸ்ஜிதில், ஜமாஅத்தில், எங்கு பதவியில் இருந்தாலும் நம்மை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த பதவியை நான் நியாயமாக நடத்துகிறேனா? எனக்கு கீழே இருப்பவர்களுக்கு நான் அநியாயம் செய்கிறேனா? ஏனென்றால் இந்த உலகில் பதவி நிரந்தரமல்ல, ஆனால் அதற்கான கணக்கு நிரந்தரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். உம்மத்திற்காக, அவர்கள் செய்த தவறுகளுக்காக நாம் சிரித்துக்கொண்டு அமானிதத்தை துஷ்பிரயோகம் செய்கிறோம் என்றால் அல்லாஹ்வின் பிடி கடுமையானது. இன்றே தீர்மானிப்போம், எனக்கு கிடைத்த பதவி என் அகங்காரத்துக்காக அல்ல, அல்லாஹ்வின் திருப்திக்காக. ஏனென்றால் பதவி ஒரு அமானிதம், அதை காப்பாற்றியவன் வெற்றி பெறுவான். துரோகம் செய்தவன் தன்னைத்தானே அழித்து கொண்டவன். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு அளித்த ஒவ்வொரு பதவியையும் ஒரு அமானிதமாக புரிந்து கொள்ள எங்கள் உள்ளங்களுக்கு நல்லறிவை தருவாயாக. யா ரப்பே, எங்களின் அதிகாரம் அநியாயமாக மாறாமல் நியாயமாக மாறச் செய். எங்களால் யாருக்கும் அநீதியோ அழுத்தமோ ஏற்படாமல் காத்தருள்வாயாக. யா அல்லாஹ், பதவி எங்களை அகங்காரமாக மாற்றாமல் தாழ்மையுள்ள அடியார்களாக மாற்றுவாயாக. கியாமத் நாளில் இந்த பதவிகள் எங்களுக்கு சாட்சியாக அல்ல, சுவர்க்கத்துக்கான காரணமாக மாறச் செய். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.